ஞானேஷ்குமாருடைய அந்த ஒரு டயபாலிக்கல் டிசைன்ஸ்ல இதெல்லாம் வருது. அந்த அந்த பிளானிங்ல மேற்கு வங்காளத்துல திட்டமிட்டு அந்த அம்மையார் சிஎம்மா இருக்கக்கூடிய அந்த அம்மையார் எதிர்த்துட்டு நிற்கிறாங்க. அந்த வந்த உடனே முதல்ல எலெக்ஷன் கமிஷன் செய்த வேலை என்ன தெரியுமா? போலீஸ் சீஃபை தூக்குனது, அதுபோல அங்க உள்ள சீஃப் செக்ரட்டரியை தூக்குனது, அங்க உள்ள உள்துறை செக்ரட்டரியை தூக்குனது, இது எல்லாத்தையும் மேற்கு வங்காளத்துல இருந்து தூக்கிட்டு இவர்களுக்கு தேவையான பாஜகவுக்கு தேவையான அதிகாரிகளை கொண்டு வந்து நியமித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக எஸ்ஐஆரிலிருந்து முன்கூட்டியே நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வெளியே அனுப்பிவிடுவார்கள் என்று பயந்து அதற்கான பிரச்சாரங்களை நாம் இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 96 லட்சம் பேரை அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். மீண்டும் அதில் ஒரு 26 லட்சம் பேரை இணைத்து இறுதியாக 76 லட்சம் பேர் என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திட்டம் ஒன்று இருந்தால், ஒன்று நடந்திருக்கிறது நமக்கு தெளிவாயிட்டு. அது ஆந்திராவுக்கு மட்டும்தான் நடக்குமா, மேற்கு வங்காளத்திற்கு நடக்காதா, தமிழ்நாட்டிற்கு நடக்காதா என்று கேட்டால் தமிழ்நாட்டிற்கும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். எஸ்ஐஆரில் வாக்காளர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள், 76 லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றிருக்கிறார்கள் என்பது ஒன்று. 2 மணி 1:30 மணிக்கு அவ்வளவு வாக்குகளை அவர்கள் கூட்டினாங்கன்னா, தேர்தல் முடியும் பொழுது சாயங்காலம் 5 மணிக்கு அல்லது 7 மணிக்கு முடியும் பொழுது என்ன கணக்கு சொல்லுகிறார்களோ அதை விட அந்த அந்த பெட்டியை அவர்கள் ஓபன் பண்ணும்போது ஒரு 8-9% கூட இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. வந்திருக்கவன் நியாயமானவன் இல்லை, அவன் வந்திருக்கவன் அந்த எலெக்ஷன் கமிஷன் என்பது மிக மோசமான குறுக்கட் வழியில ஓட்டுகளை தயார் பண்ணக்கூடிய கூட்டமாக இருந்து, நீங்கள் அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த ஓட்டுல இருந்து பல லட்சங்கள் அதிகமா இருக்கும் பொழுது எந்த பூத்துல எவர் இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். வரக்கூடிய 5 மாநில தேர்தல், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அசாம், புதுச்சேரி மற்றும் கேரளா. இந்த 5 மாநிலங்களில் மிக முக்கியமாக பிஜேபி குறிவைத்திருக்கக்கூடிய 2 மாநிலங்கள், ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்தை மிகவும் லெத்தார்ஜிக் முறையில், ஓவர் கான்பிடன்ஸ் முறையில் கையாண்டு வருகிறார்கள் என்கிற ஒரு விடயத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். முக்கியமாக திமுக, டிஎம்கே எந்த அளவில் இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை மெத்தன போக்கில் பார்த்து வருகிறார்கள், அதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் காட்டக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனை பேனா பேப்பர் இருந்தால் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தி. பரக்கலா பிரபாகர் அவர்கள், நிர்மலா சீதாராமனுடைய கணவரான பரக்கலா பிரபாகர் அவர்கள் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு டீட்டெயில்டான ஆர்டிக்கலை வெளிவிட்டிருந்தார். த வயர்ல இந்த ஆர்டிக்கல் வெளிவந்தது. அந்த ஆர்டிக்கலுடைய ஸ்கிரீன்ஷாட் மற்ற விஷயங்களை நீங்க டெலிவிஷன்ல பார்க்கிறீர்கள். ஒரு மிரக்கல் நடந்ததாக, அதாவது ஒரு அபூர்வமான ஒரு சம்பவம் ஆந்திர பிரதேசத்தில் நடந்ததாக அவர்கள் கூறுகிறார். என்ன? மாலை 5 மணி அளவில் இந்த எல்லா ரெக்கார்ட்ஸ்களுமே தேர்தல் ஆணையம் வெளிவிட்ட ரெக்கார்ட்ஸ்கள். இப்படி தமிழ்நாட்டில் நடக்காதா என்கிற கேள்விதான் இன்னைக்கு நாம் விவாதிக்க போகிறோம். அதனால் இந்த நம்பரை எழுதி கொள்ளுங்கள். மாலை 5 மணி அளவில் 68.4% வாக்கு பதிவானதாக ஒரு செய்தியை தேர்தல் ஆணையம் வெளிவிடுகிறது. சரி, அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா இரவு 11:45 the final voters turnout percentage அதை வெளியிடுகிறார்கள். எவ்வளவு அது? ஆந்திர பிரதேசத்தில் மாலை 5 மணிக்கு 68% இருந்த அந்த நம்பர் அதிகரித்து 76.50 76.50
5% உயர்கிறது. எப்போ? இரவு 11:45 அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டிட்டே இருக்கேன். திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா இரவு 2 மணி அளவில், அப்போ இரவு 2 மணி வரை ஆந்திராவில் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. இதை தேர்தல் ஆணையமே உறுதி செய்கிறது. இரவு 2 மணிக்கு இவர்கள் வெளிவிட்ட அந்த மெசேஜை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் 81.86% வோட்டர்ஸ் டர்ன் அவுட் பெர்சன்டேஜ் வெளிவந்ததாக இவர்கள் கூறுகிறார்கள். அப்போ எத்தனை பேர் இரவு நேரத்தில் ஓட்டு போட்டார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, இரவு 11:45 இரவு 2 மணி வரை 17 லட்சம் வாக்காளர்கள், 1-2 அல்ல, 17 லட்சம் வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 3500 போலிங் ஸ்டேஷனில், போலிங் பூத்களில் ஓட்டு போட்டு வந்ததாக தேர்தல் ஆணையம் கூறுகிறது. இதை இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். இந்த 17 லட்சம் வாக்காளர்களை 3500 வாக்காளர்களுடன் நீங்க வகுத்து பார்த்தீர்கள்னா, ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லையும் கிட்டத்தட்ட 491 வாக்காளர்கள் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லையும் வரிசையில் நின்றதாக அந்த தகவலை கொடுக்கிறார்கள். அதை இன்னும் சிம்பிளாக வகுத்து பாருங்கள். ஒரு நபர் வெறும் 6 நொடிகளில் 2 வாக்குகளை பதிவிட்டிருக்கிறார். ஏன்னா ஆந்திராவில் ஒரே நாளில் 2 தேர்தல் நடந்தது. ஒரு பக்கம் அசம்பிளி, இன்னொரு பக்கம் ஜெனரல் எலெக்ஷன். அப்போ 6 செகண்ட்ல இந்த பக்கமும் பட்டன் அமுக்கிறார், இந்த பக்கமும் பட்டன் அமுக்கிறார். அப்படி அடுத்து 6 செகண்ட்ஸ்ல 2 ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கிறார். இது சாத்தியமா? இருந்த கேள்வி. இந்த மிரக்கல் தமிழ்நாட்டில் நடக்காதா? வெஸ்ட் பெங்காலில் நடக்காதா? அதை நீங்க இன்னைக்கு இந்த பதிவில் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அதாவது ஓட்டு திருட்டெல்லாம் பழைய செய்தி, பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவது அதுவும் பழைய செய்தி, பூத் கேப்சரிங் அது ஆதி காலத்தின் டெக்னாலஜி. இப்ப இந்த நாட்டு அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை கைக்குள் போட்டு இவர்கள் உருவாக்கிய புதிய டெக்னாலஜி தான் ஓட் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நாம் ஓட் சோரியை பற்றி அல்ல, ஓட் மேனுஃபேக்சரிங்கை பற்றி பேச போகிறோம். ஓட்டை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஃபேக்டரியை பற்றி பேச போகிறோம். இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்பவே ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்தது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், மீடியா, எதிர்கட்சிகள், ஆளும் கட்சி, எம்எல்ஏ, எம்பிஸ், ஆக்டிவிஸ்ட்கள் யாருமே இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி வாயை கூட திறக்கவில்லை. முக்கியமாக தமிழ்நாட்டில் நீங்க இன்னும் ஒரு 20 நாள்ல 30 நாள்ல தேர்தல் வர இருக்கிறது. திமுக எங்கள்கிட்ட ஓட்டர்ஸ் இன்டாக்டாக இருக்கிறார்கள், எஸ்ஐஆர் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துருக்கோம், பல விஷயங்கள் எடுத்து வைக்கிறார்கள். பட் இந்த இடத்துல பரக்கலா பிரபாகர் அவர்கள் எடுத்து வைத்த விஷயம் நீங்க பார்த்தீர்கள்னா, ஓட்டை புதிதாக உருவாக்கி அந்த 2-3 மணி நேரத்திற்குள்ள 17 லட்சம் வாக்காளர்களை திணித்திருக்கிறார்கள். எப்படி இது சாத்தியமானது? அது இதை நடத்துவதற்காகத்தான் உங்களுக்கு ஞானேஷ்குமாரை கொண்டு வந்தது. ஞானேஷ்குமாரை கொண்டு வந்த அந்த புறவாச வழியவும் நமக்கு தெரியும். 3 பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கமிட்டியில இருந்து சீஃப் ஜஸ்டிஸை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 2 பேர் பிரதம மந்திரியும் அமித்ஷாவும் தேர்ந்தெடுப்பாராம், கூட ராகுல் காந்தி இருப்பாராம். அப்பொழுதே அங்கே முடிவு செய்யப்பட்டது இந்தியாவினுடைய ஒரு தலைவிதியை அங்கு நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் என்று. ஆனால் இவ்வளவு ஆழமாக, இவ்வளவு மக்கள் விரோத வழியிலே, ஜனநாயக விரோத வழியிலே போகும் என்று அந்த நேரத்தில் நாம் நினைக்கவில்லை. அந்த கேஸை கூட உச்சநீதிமன்றம் பெரிய அளவிற்கு எடுக்கவில்லை. அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய நமக்கெல்லாம் ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்கிறது. சரி, ஒருபுறம் ஞானேஷ்குமார் வந்ததற்கு பின்னால முதல்ல அவர் செய்த செய்தி எஸ்ஐஆரை கொண்டு வந்தது. எஸ்ஐஆர் பீகாரில் எந்த அளவிற்கு எத்தனை லட்சம் வாக்காளர்களை வெளியே அவர்கள் அனுப்பினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல்வேறு காணொளிகளில், பல்வேறு கட்டுரைகளில் அம்பலப்படுத்தி இருக்கிறோம். பேராசிரியர் யோகேந்திரா தலைமையில் பாரத் ஜோடோ அபியானாக இருக்கட்டும், மற்றும் பல்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாம் வெளியே அனுப்பினாங்க. ஆனா அதற்கு பின்னால இதே விஷயத்த, இந்த எஸ்ஐஆரை இந்தியா முழுவதும் அமல்படுத்துவதற்காக மேற்கு வங்காளம், தமிழ்நாடு,
கேரளா இப்படிப்பட்ட மாநிலங்கள்ல முதல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் பின்னாலதான் வரப்போகுது. அதாவது எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தை முதல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட். ஞானேஷ்குமாருடைய அந்த ஒரு டயபாலிக்கல் டிசைன்ஸ்ல இதெல்லாம் வருது. அந்த அந்த பிளானிங்ல மேற்கு வங்காளத்துல திட்டமிட்டு அந்த அம்மையார் சிஎம்மா இருக்கக்கூடிய அந்த அம்மையார் எதிர்த்துட்டு நிக்கிறாங்க. அந்த வந்த உடனே முதல்ல எலெக்ஷன் கமிஷன் செய்த வேலை என்ன தெரியுமா? முதல்ல வந்த உடனே அங்க உள்ள போலீஸ் சீஃபை தூக்குனது, அதுபோல அங்க உள்ள சீஃப் செக்ரட்டரியை தூக்குனது, அங்க உள்ள உள்துறை செக்ரட்டரியை தூக்குனது, இது எல்லாத்தையும் மேற்கு வங்காளத்துல இருந்து தூக்கிட்டு இவர்களுக்கு தேவையான பாஜகவுக்கு தேவையான அதிகாரிகளை கொண்டு வந்து நியமித்திருக்கிறார்கள். சரி, இங்க தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற பெயரிலே இன்னும் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக எஸ்ஐஆரிலிருந்து முன்கூட்டியே நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வெளியே அனுப்பிவிடுவார்கள் என்று பயந்து அதற்கான பிரச்சாரங்களை நாம் இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 96 லட்சம் பேரை அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். மீண்டும் அதுல ஒரு 17 லட்சம் பேர் 26 லட்சம் பேரை இணைத்து இறுதியாக 76 லட்சம் பேர் என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ 76 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ள நிலைமையில இது ஒரு புறம். ரெண்டாவது, தேவையான, அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு தேவையான, இவர்களுக்கு எங்கெல்லாம் வாக்களிப்பதற்கு வித்தியாசமான, அதாவது பாரதூரமான அளவிலே எதிர்க்கட்சிகளுக்கும் இந்திய கூட்டணிக்கும் இடையே ரொம்ப அதிகமான வித்தியாசம் எங்க இருக்கோ அந்த இடங்கள்லாம் அதிகமாக அந்த வாக்குகளை அந்த வாக்காளர்களை வெளியேற்றுவதுங்கிற நோக்கம் ஒன்று. அது ஒரு புறம் இருக்க, அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி, அந்த பரக்கல பிரபாகர் எழுதின அந்த ஆர்டிக்கிள்ல இரவு 11:45 இருந்து விடிய காலம் 2 மணி வரைக்கும் அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ராத்திரி வாக்கு அளித்தாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. அப்போ எப்படி இது சாத்தியமாச்சு அப்படிங்கும் பொழுதுதான் நீங்க ஓட்டு மேனுஃபேக்சருங்கிற விஷயம் வருது. ஓட்டுகளை லட்சக்கணக்கில், அதாவது 1% 2% வாக்கு வித்தியாசத்துல தான் வழக்கமாக நியாயமாக இதுவரை நடந்த தேர்தல்களில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு 7-8% சில இடங்கள்ல இருக்கலாம். ஆனால் இந்த அளவிற்கு ஒரு 8% ராத்திரி 2 மணிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு சொன்னா, அல்லது அந்த வாக்கு சீட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, போலிங் அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, வாக்கு போட்டவர்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய கொடூரமான ஒரு மோசமான ஒரு திட்டம் அமலாகி இருக்கிறது அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. ஆனால் இப்படிப்பட்ட திட்டம் ஒன்று இருந்தால், ஒன்று நடந்திருக்கிறதே நமக்கு தெளிவாயிட்டு. அது ஆந்திராவுக்கு மட்டும்தான் நடக்குமா, மேற்கு வங்காளத்திற்கு நடக்காதா, தமிழ்நாட்டிற்கு நடக்காதா என்று கேட்டால் தமிழ்நாட்டிற்கும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். 2 விஷயம். ஒன்று, எஸ்ஐஆரில் வாக்காளர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள், 76 லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றிருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, இரவு 2 மணி 1:30 மணிக்கு அவ்வளவு வாக்குகளை அவர்கள் கூட்டினாங்கன்னா, நீங்க ஒரு தேர்தல் முடியும் பொழுது சாயங்காலம் 5 மணிக்கு அல்லது 7 மணிக்கு முடியும் பொழுது என்ன கணக்கு சொல்லுகிறார்களோ அதை விட அந்த அந்த பெட்டியை அவர்கள் ஓபன் பண்ணும்போது ஒரு 8-9% கூட இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? எங்கிருந்து வந்தது? அதுதான் இந்த 2 மணிக்கு போட்டது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இதனால் தமிழ்நாட்டில் நடக்காது என்று சொல்லவில்லை, தமிழ்நாட்டில் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நம்முடைய, அதான் ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அதனால அவங்களத்தான் நம்ம பேர் சொல்லி ஆகணும். மற்றபடி சிபிஎம் சிபிஐ எல்லாம் அவரோட கூட்டணியில் இருக்கிறாங்க. இவர்கள் நீங்க சொல்லுவது போல அவர்களுக்கு என்ன ஒரு வலுவான அவர்கள் நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு பூத்திலையும் எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், உண்மையாக ஆட்கள் இருக்கிறார்கள். அதாவது மிக முனைப்போடு விசுவாசத்தோடு கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் நமக்கு இல்லை. ஆனால்
வந்திருக்கவன் நியாயமானவன் இல்ல, அவன் வந்திருக்கவன். அந்த எலெக்ஷன் கமிஷன் என்பது மிக மோசமான குறுக்கட் வழியில ஓட்டுகளை தயாரி பண்ணக்கூடிய கூட்டமாக இருந்து, நீங்கள் அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த ஓட்டுல இருந்து பல லட்சங்கள் அதிகமா இருக்கும் பொழுது எந்த பூத்துல எவர் இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? இந்த கேள்விதான் இருக்கு. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே பிரகலனுடைய கூட்டம் ஒன்று நடந்தது ராஜா அண்ணாமலைபுரத்தில் கடந்த ஆண்டு நடந்தது. அதற்கு நாம் போயிருந்தோம். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ராஜா அவர்களையும் கூப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அவர் முன்னாலே இவ்வளவு விஷயங்களும் விளக்கப்பட்டன என்ற போதும் அவர் அப்படியா நடந்திருக்கு அப்படின்னு கேட்டாரு. ஆனால் அவர் கேட்டு அதற்கு பின்னால் அந்த அவ்வளவு ஒரு அதிர்ச்சியோடு கேட்ட விஷயங்கள் நடைமுறை சாத்தியமாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் ஒரு கண்காணிப்போடு அதற்கு எதிர்வினையாக என்ன மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அல்லது இல்லை என்றுதான் நம்புகிறேன். இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நான் ஒரு கனெக்ட் செய்து காட்ட ஆசைப்படுகிறேன். ஒரு வழக்கு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் என்கிற ஒரு அமைப்பு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்களை மிகவும் கவனமாக உன்னித்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல தேவசகாயம் ஐயா அவர்கள், அப்புறம் பரக்லா பிரபாகர் அவர்கள், இது போன்ற பல திங்க் டேங்க்ஸ் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு வழக்கு போடுகிறார்கள் சுப்ரீம் கோர்ட். அதற்கு ஆதரவாக தான் பிரசாந்த் பூஷன் அங்க இருக்கிறாங்க டெல்லியில. சோ இந்த வழக்கு 2024ஆம் ஆண்டு நடந்த ஓட்டு திருட்டு கிடையாது, ஓட் மேனுஃபேக்சரிங்கை பற்றின இந்த வழக்கு. எப்படி இந்த ஆந்திராவில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இப்ப இந்த நம்பர் எப்படி வந்தது? இத்தனை பேர் அங்க நின்றார்களா? உண்மையிலே நின்றார்களா? ஆமா நின்றாங்க. இது தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய பதில். சரி, சிசிடிவி காட்டுங்க. இல்ல 15 நாட்கள்ல சிசிடிவி நாங்க அழிச்சிரும். ஓகே, விவிபேட்னு இருந்துச்சு இல்லையா? ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு ஸ்லிப்பு அப்படியே கண்மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போய் விழுந்துருமே, அதே விவிபேட் மிஷின், அதோடைய ஸ்லிப்களை காட்டுங்க, மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் நாங்க 15 நாட்கள்ல அழிச்சிருவோம். ஓகே, அப்ப எப்படி இதை சரி பார்க்கறது? ஃபார்ம் 17C ஒரு ஃபார்ம் இருக்கும். அதுதான் ஃபைனலா இந்த பூத் ஏஜென்ட்ஸ் மற்றும் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்கள் பொட்டியெல்லாம் சீல் பண்ணி தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கும் போது எதிர்கட்சி, ஆளும் கட்சி, எத்தனை கட்சி தலைவர்கள் அங்கே இருக்கிறார்களோ எல்லாருமே அதில் கையெழுத்து போட்டு, போலிங் ஏஜென்ட் கையெழுத்து போட்டு, அரசு அதிகாரிகள் கையெழுத்து போட்டு அப்படியே சீல் வச்சு அந்த காகிதத்தை நீங்க பார்த்தீர்களா? ஃபார்ம் 17ங்கிற காகிதம் அந்த பூத்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கும் ஒரு ஃபார்ம் கொடுக்கும். ஒவ்வொரு காப்பியும் கொடுக்கும். இன்னொரு காப்பி, மொத்தம் 3 காப்பி இருக்கும். ஒரு காப்பி அரசியல் கட்சிக்கு, இன்னொரு காப்பி போலிங் ஆஃபீஸருக்கு, 3வது காப்பி கலெக்டருடைய ஆஃபீஸருக்கு போய் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க யாரு வேணாலும் போய் அந்த ஃபார்ம் 17C வாங்கி கொள்ளலாம். ஒவ்வொரு பூத்லையும் எத்தனை மணிக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு, எத்தனை மணி எழுதி அங்க ஓட்டிங் நடந்தது என்கிற விஷயம். சரி, இந்த இடத்துல ஏடிஆர் போட்ட வழக்கில் நீங்க பார்த்தீர்களா? 2026ஆம் ஆண்டு இன்னைக்கு 18ஆம் தேதி மார்ச் மாதத்தில் நாம் இந்த உரையை பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரை 2024ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலுக்கான ஃபார்ம் 17C கொடுக்கப்படவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போனது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இது தூக்கி வெளியில வீசுறாரு. நோ 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 நோ, we cannot take all these nonsense. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை விட வேற எந்த அமைப்புமே நேர்மையாக வேலை பார்க்க முடியாது. அப்ப எங்க ஃபார்ம் 17, எங்க சிசிடிவி ஃபுட்டேஜ், எங்க அந்த விவிபேட் மிஷின், அதற்கான ஸ்லிப் எதுவுமே இல்லாத போது எப்படி 2024ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலை நம்ப முடியும்? அந்த ரிசல்ட்டை நம்ப முடியும்? இந்த அளவில் ஆதாரங்கள் இருக்கும் போது எதற்காக டிஎம்கே, காங்கிரஸ், டிஎம்சி இது போன்ற பல்வேறு கட்சிகள், முக்கியமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, கோதி மீடியாவாக மாறிடுச்சு, அது வேற விஷயம். பட் இருந்தால் கூட இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், உண்மையாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் எதற்காக இதை பற்றி பேசவில்லை என்கிற ஒரு கேள்வி வருது. ஐயா கூறியபடி ஓட் மேனுஃபேக்சரிங் ஆகுது. 17-18 லட்சம் இரவோடு இரவாக அவங்க அடிச்சு தள்ளிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கலாமா இல்லையா?
இதுல ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு நம்ம பார்க்கணும். அந்த செகண்ட் ஃபேஸ் சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா. அந்த செகண்ட் ஃபேஸ்ல மட்டும்தான் இல்ல எல்லா ஃபேஸ்க்குமே கொடுக்கலையா? இல்ல செகண்ட் ஃபேஸ்ல வந்து இது இது வந்து அதுதான் இல்ல முக்கியமா. அது மறுபடியும் நான் செக் பண்ணேன். ஃபார்ம் 17C ங்கிறது phase 1 to phase 7 ம். எதுக்குமே ஃபார்ம் 17C கொடுக்கப்படல. ம், ம், ம். இது சரி. இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது phase 2ல மட்டும் தான் வெளியில வரலன்னு பார்த்தோம். மே 13ஆம் தேதி தட் இஸ் phase 4 ஆந்திராவில் நடந்த தேர்தல் phase 4ல நடந்த தேர்தல். அதற்கும் ஃபார்ம் 17 வரல. phase 1க்கும் ஃபார்ம் 17C வரல, 2க்கு வரல, 3க்கு வரல, 4 7 வரவே இல்லையே. எப்ப எதுக்குமே வரலைன்னா அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே இது போன்ற தில்லுமுள்ளுக்கள், திருட்டுக்கள், மோட் மேனுஃபேக்சரிங் நடந்திருக்கிறது. இப்போ ஒரு நண்பர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு அரசியல் ரீதியா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்டிவான ஒரு கருத்துள்ளவர். அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தடவை என்டிஏ கூட்டணியிலிருந்து பெரிய அளவிற்கு பணம் செலவழிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இப்படி ஒரு கருத்து வந்தது. அப்போ நான் நினைத்தது எப்படி அப்படி இருக்க முடியும்? என்டிஏ கூட்டணியில பாஜகவிற்கு அந்த பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து ஏராளமான கட்சிக்கு கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி வைத்திருக்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு சில ஒரு 1000 கோடியோ 500 கோடியோ அவர்கள் ஒதுக்கி இருக்க கூடுதானேன்னா கேட்டபோது அப்படி இல்லை என்று சொன்னார். அப்பொழுது இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நாம் தான் மேனுஃபேக்சர் பண்ணி அதற்கான என்ன சொல்றது ரிசல்ட்டை நாம வாங்க போறோமே அப்படிங்கும் பொழுது எதற்காக பணம் கொடுக்க தேவை இருக்குங்கிறது ஒரு கேள்வி வருது. எனக்கு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று இந்த விஜய் ஃபேக்டர்ங்கிறது ஒண்ணு வந்திருக்கு பார்த்தீங்களா? அது பற்றியும் நம்ம அதை பேசி ஆகணும். அது எந்த அளவுக்கு இதுல ஒரு நெரேட்டிவ். ஆமா ஆமா. அதாவது அதை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விஜய்க்கு அவர் உண்மையில அவருக்கு இளைஞர்கள் நிறைய இருக்கிறாரு. அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு 8%, 9%, 10%, 15%, அவருக்கு 20%, 30% இப்படி அள்ளி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் இருப்பதாகத்தான் நான் இதோடு இணைத்து பார்க்கிறேன். அப்போ அவருக்கு ஒரு 20% நாம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு 15% ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அது இருக்கோ இல்லையோ அது ஏற்படுத்தின மாதிரி ஒரு நெரட்டிவை செட் பண்ணிட்டு இந்த ஓட்டுகளை லட்சக்கணக்கில் மேனுஃபேக்சர் பண்ணி போட்டு விட்டால் எல்லாரும் என்ன நினைப்பார்கள்? விஜயினுடைய அத்தனை சதவீதம் வாக்குகள் தான் இந்த விளைவை மாற்றியிருக்கிறது என்று சொல்வதற்கான மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் திட்டமிட்டு ஏற்படுத்துவது போல எனக்கு தோன்றுகிறது. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. டிஎம்கேவுடைய ஓட்டர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் 25% மட்டும்தான். கூட்டணி கட்சிகள் அது விசிகேயா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க பார்க்கும்போது தான் 40-42% இந்த கூட்டணி கட்சிகளுடைய சேர்ந்துதான் டிஎம்கே அந்த ஆட்சியை பிடிக்கிறார்கள். விஜய் முதல் முறையாக தேர்தலில் நிக்க போறார். ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடியே இந்த நெரேட்டிவ் ஸ்டார்ட் ஆனது. என்ன நெரேட்டிவ்? விஜய்க்கு 18%, 18% ஓட் ஷேர் தமிழ்நாட்டில் போக போகிறது. ஒரு ப்ரீ போல் அனாலிசிஸ் இது. 18% விஜய்க்கு ஓட்டு போவதாக இருந்தால் விஜய் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு வேற விஷயம். பட் ஒரு நெரேட்டிவ் நீங்க பாருங்க, 25% டிஎம்கே கிட்ட இருக்கு, 18% விஜய் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ டிஎம்கேல இருந்து ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் தோற்கலான்னு நீங்க வச்சுக்கோங்க, ஜஸ்ட் 30 எம்எல்ஏஸ். அந்த 30 எம்எல்ஏஸ்களுடைய ஓட்டு விஜய்க்கு மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐயா சொன்னபடி ஒரு காலகட்டத்தில் பூத் கேப்சரிங் நடக்கும், பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொடையை கொடுத்தாங்க, மிக்சியை கொடுத்தாங்க, டிவியை கொடுத்தாங்க, புடவையை கொடுத்தாங்க, அதை வச்சு ஓட்டுக்களை வாங்கினாங்க. அப்புறம் கேஷ், பிரியாணி போட்டணும், சரக்கு பாட்டில், கேஷ், இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இவிஎம்ஐ வச்சு உள்ள தில்லுமுள்ளு பண்ணாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷியூரிட்டி கிடையாது. பணம் கொடுக்குறோம், பணம் செலவு பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு தான் அந்த ஓட்டு போடுவாங்களா என்கிற அந்த சந்தேகம் எப்பவுமே இருந்ததா இல்லையா?
இல்ல மக்களுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கும்போது மக்கள் வந்து அந்த பட்டனை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளவுதான் தில்லுமுள்ளு பண்ணா கூட நாங்க வெற்றி பெற முடியல. அதுக்கு தான் இந்த புதிய மிரக்கல் என்கிற இந்த ஃபார்முலாவை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது பணத்தை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி, பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பரவாயில்லை, நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த 2-3 மணி நேரம் இரவு நேரத்துல ஓட்டுகளை போட சொல்லி திடீர்னு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி வாங்க டப்புன்னு ஒரு 10% கூட்டி விட்டுருங்க, இந்த இடத்துல 10% கூட்டியாச்சு. ஸோ 10% கூட்டும் போது நெரட்டிவ் ஏற்கனவே இருக்கு, விஜய்ங்கிற நெரட்டிவ் இருக்கு. டிஎம்கே இஸ் ஓவர் கான்ஃபிடென்ட், நாங்கள் தான் இந்த இடத்துல மறுபடியும் வரப்போகிறோம் என்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கிறார். ஐயா சொன்னபடி வெத்தனத்தனம்னு சொன்னார் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ அதுல இருக்கும்போது திடீர்னு ஏடிஎம்கேவிற்கு ஓட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகும்போது, இதை நாங்கள் ஃபர்ஸ்டே சொன்னோமே, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால தான் வந்தாங்க. ஸோ தெர் இஸ் நோ கடுபடி. ஒரு ரொம்பவே ஆழமான செய்தியா இதை வந்து எப்படி நம்ம கையாள போகிறோம் என்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கும் என்கிட்ட இருக்கு. பிகாஸ் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹவு த எலெக்ஷன் மெக்கானிசம் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் அம்பலப்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொலைக்காட்சி விவாதங்களில், ஊடகங்களில் தொடர்ந்து கடந்த 2-3 மாதங்களாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலையும் நம்பக்கூடிய ஒரு வகையில் பக்கம் இது, இன்னொரு பக்கம் விஜய் மீது இருக்கக்கூடிய வழக்கு, இடி சிபிஐ அது வேற. ஜஸ்ட் கண்ட்ரோலிங் ஹிம். ஆமா, அவங்க அப்படிப்பட்ட, அதாவது தனியா போயிட முடியாதுங்கிற அளவுல வந்து நிறுத்திக்கிட்டு அவருக்கும் ஒரு ஓட்டுருக்கு, வங்கி இருக்குன்னு சொல்லக்கூடியதை மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரம், அதுக்கிடையில இன்னொன்னு கருத்து கணிப்புங்கிற பெயர்ல வந்து என்ன சொல்றது, ஒரு அப்படியும் இப்படியும் ஊசலாடக்கூடிய ஒரு சட்டசபை வரும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்காரு கவர்னர், அவர் வந்து ஆளுநர் வந்து நமக்கு ஆதரவா என்ன சொன்னாலும் அவர் செய்வாரு. நம்ம ஏற்கனவே இன்றைக்கு பார்த்திருக்கிறோம் வந்து இந்த ராஜ்யசபா தேர்தல்ல பீகார்ல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ்ல இருந்தவங்க வந்து ஒரிசால ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இங்க போய் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 4 பேர் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட்டை இன்வேலிட் ஆயிட்டு, யார் ஓட்ட, எம்எல்ஏக்கள் போட்ட வாக்குகளை இன்வேலிட் ஆயிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை ராஜ்யசபாவுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்க தமிழ்நாட்டுல வந்து இன்றைக்கு என்னென்னலாம் செய்ய மாட்டார்கள்ங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு என்ன சொல்றது, மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகளுக்கு ஒரு 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 கொடுங்கனவாக இருக்கிறது. அப்ப இதை ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த அவர்கள் தலைமையில் உள்ள அந்த கூட்டணி வந்து இந்தியன் பிளாக் கூட்டணி என்பது இவர்கள் ஏன் முக்கியமாக எடுக்கவில்லை? இந்த மெத்தனப்போக்கு, அதைத்தான் மீண்டும் மீண்டும் மெத்தனப்போக்கு என்று நாம் சொல்லுகிறோம். அந்த மெத்தனப்போக்கில் ஏன் இருக்கிறார்கள்? ஏன்னா மக்கள் வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு விட்டார்கள். விஜய்க்கு இத்தனை பெர்சன்டேஜ் வாக்கு இருக்குங்கிறது மூளை செலவு செய்யப்பட்டு விட்டார்கள். எனவே ஒரு பக்கம், இப்ப இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்று வந்து ஒரு டிவி டிபேட்டில் வந்து நான் பார்க்குறேன் வந்து ஒரு அதிமுக கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு பெண்களுக்கு எதிராக ஒரு பேசிட்டாருங்கிற செய்தியை வரும்பொழுது என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20,000 பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிராக வழக்கு, அதாவது மோசமான நடவடிக்கை நடந்திருக்குன்னு இப்படிலாம் அடுக்கும் பொழுது மக்கள் மத்தியில ஒரு மோசமான ஒரு எண்ணம் இருக்குங்கிற மாதிரி நம்பிக்கையை கொண்டு வருது ஒண்ணு. அது என்ன நடக்குதோ இல்லையோ, அதுக்குள்ள நாம போகலை, இவங்க சரியா இருக்காங்களா இல்லையாங்கிறது இல்லை நமக்கு வாதம். நாம எதோட நிறுத்திக்கிடுறோம்னு சொன்னால், இந்த விஜய் நெரட்டிவை செட் பண்றது, இவர்கள் மேல வந்து புழுதி வாரி தூற்றுறது, இதனால் பின்னால வரக்கூடிய இந்த ஓட்டை, வாக்குகளை உற்பத்தி பண்ணக்கூடிய 8%, 9%, 10% வாக்குகளை ஒரு ராத்திரி போல உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழலை இந்த தேர்தல் கமிஷன் தயாரிப்பதற்கு, ஏற்பாடு செய்வதற்குத்தான் அங்கே ஞானேஷ்குமார் அங்கே வைத்திருக்கிறாரோ என்ற கேள்வி, சீஃப் ஜஸ்டிஸை வெளியே அனுப்பிவிட்டு அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது மிக மிக ஒரு கொடுங்கனமாக இருக்கிறது. மீண்டும் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நேரத்திலாவது என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றுதான் ஒரு வேண்டுகோளாக விடுக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சரி, மற்றும் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, தயவு செய்து மெத்தனப்போக்காக இருக்காதீர்கள் என்பதுதான் நம்முடைய ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் செய்வது எப்படி, அதையும் நான் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
234 அசெம்பிளி கான்ஸ்டியூவன்சிஸ். இத்தனை கான்ஸ்டியூவன்சிகளில் ஓட்டு போடக்கூடிய அந்த பூத்ஸ்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, நீங்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த இடங்கள், போலிங் பூத் 75,032. இதில் ரூரல் ஏரியாவில் 44,065, அர்பன் ஏரியாவில் நகரங்களில் 30,965. எந்த டிஎம்கேல மற்ற கட்சிகள் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது மிக முக்கியமான செய்தி. ஒவ்வொரு போலிங் பூத்லையும் உங்களுடைய ஏஜென்ட் அவர்கள் கையில் கிடக்கக்கூடிய அந்த ஃபார்ம் 17C அதே நாள் இரவு டிஎம்கே தன்னுடைய ஒஃபிஷியல் பக்கத்தில் இத்தனை கான்ஸ்டியூவன்சி 232ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர்லாம் கிடையாது. 234 கான்ஸ்டியூவன்சியில் தெளிவாக எழுதலாம். இந்த கான்ஸ்டியூவன்சியில் இத்தனை மணிக்கு இத்தனை ஓட் நடந்தது, இத்தனை மணிக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு, இத்தனை மணிக்கு முடிஞ்சிருச்சு, இதுதான் பெர்சன்டேஜ். அதுக்கப்புறம் இந்த ஆந்திர பிரதேசம் நடந்துச்சுல 2 மணி இறுதி ஓட்டு வாக்குப்பதிவு, அதை பற்றின எந்த ஃபார்ம் 16, 17C எல்லாம் கொடுக்கலைன்னா அந்த ஃபார்ம் 17 வைத்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். 6 மணிக்கு இங்கே ஓட்டு முடிஞ்சிருச்சு, 6 மணிக்கு 60% ஓட்டு பதிவானது. எப்படி 10% கூடுச்சு, எப்படி 8% கூடுச்சு? ஏன்னா அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துட்டார்கள், நாங்கள் ஃபார்ம் 17C கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஃபார்ம் 17C கொடுக்கலைன்னா எங்கள்கிட்ட அரசியல் கட்சிகள்கிட்ட ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த அரசியல் கட்சிகள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலேயோ தன்னுடைய வெப்சைட்லேயோ மற்ற இணையதளங்களிலேயோ இந்த செய்தியை ஒவ்வொரு கான்ஸ்டியூவன்சி வாரியாக அவர்கள் போட ஆரம்பிச்சிட்டார்கள்னா இந்த ஓட் மேனுஃபேக்சரிங்கான அந்த வாய்ப்புகள் சுருங்கிடும், இல்லாமல் போகாது, அது சுருங்கிடும். ரைட், ஓட்டு திரட்டு அது இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இது ஓட் மேனுஃபேக்சரிங் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஓட் மேனுஃபேக்சரிங் நடப்பது ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலையில தேர்தல் ஆணையம் சிக்கிக்கொள்ளும். ஞானேஷ்குமாரால் அந்த ஃபார்ம் 17 இத்தனை மணிக்கு முடிஞ்சிருச்சு, இத்தனை பெர்சன்டேஜ் நடந்தது, இந்த விஷயத்திற்கான பதிலை அவரால் கொடுக்க முடியாது. You will see somewhere fair election in Tamil Nadu if we follow all of this. அதுல ஒரு செய்தி, ஃபார்ம் 17C கொடுக்க முடியாது என்று அவர்கள் சொல்லக்கூடும். ஆமா, அது நாம் நிர்பந்தப்படுத்தி, அது தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து போட்டு வாங்க வேண்டும். கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவாங்க, கையெழுத்து போட்டு வாங்க வேண்டும் என்பதுதான் நாம் அடிப்படையில் நாம் ஒரு வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கும். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான செய்தி உங்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். அட்லீஸ்ட் யூ வில் டேக் திஸ் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ், அதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பகிருங்க, லைக் போடுங்க, ஷேர் செய்யுங்க. இதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் கூறக்கூடிய அதற்கான காரணம் பல இருக்கு. பிகாஸ் இது போன்ற செய்திகளை, இது போன்ற வீடியோக்களை நிச்சயமாக முடக்கி விடுவார்கள். ஏன்னா திருட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அவர்கள் இது போன்ற செய்தியை எப்பவுமே எங்கேயுமே ரீச் ஆக விட மாட்டார்கள். நீங்க மக்களுடைய சக்தி, அபார சக்தி, நீங்க அதை எடுத்து சொல்லுங்கள். அதனால் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்க. இதை தாண்டி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் இருந்தாலும் அதையும் எழுதுங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் ஒரு முறை இதே விஷயத்தை பற்றி அதற்கான அர்த்தங்களை உங்களுக்கு எடுத்து வைத்து இன்னொரு பல நபர்களை கூட்டி வந்து இன்னொரு ஆங்கிள் இந்த விஷயத்தை நாம் அலசி பார்ப்போம். இந்த செய்தி பல நபர்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் இதை பார்க்க. நன்றி, வணக்கம் ஐயா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.